அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, விளையாட்டு வீரர்களே, வீராங்கனைகளே, அன்பிற்குரிய மழலை செல்வங்களே, இங்கே மேடையிலே இருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய சகோதரர் சங்கர் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் சக்திவேல் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் கண்ணன் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் பழனிவேல் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் கலை அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரி பத்மா அவர்களே, மற்றும் இங்கே பிள்ளைகளுக்கு பயிற்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் சோமசுந்தரம் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் கலை அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். இன்னைக்கு நம்முடைய நாடு குடியரசு அடைந்து 76 ஆண்டுகள் முடிந்து இன்றைக்கு 76வது குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இதை போல ஒரு போட்டிகளை வைத்து நம்முடைய மகளிருக்கு கோப்பைகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்னைக்கு சங்கர் சொல்லும்பொழுது ஒரு சில குறைகளை இங்கு சுட்டிக்காட்டி சொன்னார். நான் ஒரு சிலவற்றை உங்களிடத்திலே இந்த நேரத்திலே சொல்லுவது என்பது மிக சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த அரசாங்கம், மரியாதைக்குரிய என்ஆர்ஐயா தலைமையில் இருக்கின்ற இந்த அரசாங்கம், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். அப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நிறைய சொல்லணும், அதுக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் இந்த ஸ்போர்ட்ஸ் விழாவாக இருக்கிறதால ஸ்போர்ட்ஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் இந்த இடத்துல சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு தான், இதுக்கு முன்னாடி எப்படின்னு சொன்னால் இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறை கல்வித்துறையோடு சேர்ந்துருந்தது. கல்வித்துறையை தான் சேர்ந்துருக்கும். அது கல்வித்துறையில் தான் பணம் ஒதுக்குவாங்க. அது விளையாட்டுத்துறையில் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் அது மட்டும்தான் கடந்த காலங்களில் ஒதுக்கி வேலை நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் என்ஆர்ஐயா முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் வந்த பிறகு, இந்த துறையுடைய அமைச்சராக நான் பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சரோடு கலந்து பேசி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, கல்வித்துறையில் இருந்த இந்த விளையாட்டுத்துறையை ஒரு தனித்துறையாக உருவாக்கியிருக்கின்றோம். இந்த துறைக்கு இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 கோடி ரூபாய் இந்த துறைக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்காக இந்த 32 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு கிராமப்புற இந்த மாதிரி விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்தி கொடுப்பது, அதே மாதிரி மினி ஸ்டேடியம் எந்தெந்த பகுதியெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த பகுதியெல்லாம் மினி ஸ்டேடியம் கட்டுறது, அதே மாதிரி நகரப்பகுதியில் இருக்கின்ற அந்த ஸ்டேடியத்தை புதுப்பிச்சு உலகத்தரம் வாய்ந்த அளவில் கட்டுறது, ஹாக்கி டர்ஃபு போடுறது, இப்படி பல்வேறு விதமான எல்லா விதமான விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்காக இந்த நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு நம்ம தொகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல அந்த கிரவுண்டெல்லாம் மேம்படுத்துறதுக்கு திட்டம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். பெரிய சிரமமாக இருக்குது. இதில் அங்கே என்ஓசி வாங்கணும், இங்கே என்ஓசி வாங்க, நிறைய பார்த்தீங்கன்னா கோயில் இடமா இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் என்ஓசி வாங்கணுன்றாங்க, உடனே அது சர்வே என்ஓசி கொடுக்கணுன்றாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி என்ஓசி வாங்குறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் இன்னைக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மினி ஸ்டேடியம் கட்டுறதுக்கு இப்படி போன்ற பல்வேறு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கடந்த காலங்களில் யாரெல்லாம் போய் நேஷனல் அளவில் இன்டர்நேஷனல் அளவில் மெடல் அடித்தாங்களோ அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குற திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின் மூலமாக இது வரைக்கும் யாருக்குமே அந்த பணம் கொடுக்கப்படலை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா யாருக்குமே கொடுக்கப்படலை. அது மட்டும் எவ்வளோ ரூபா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 9 கோடி ரூபா. இது மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் போய் வின் பண்ணி வந்தவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் செகண்ட் வின் பண்ணி வந்தவங்களுக்கு இது வரைக்கும் கொடுக்காம இருக்குது. அதை முதலமைச்சரோடு பேசி அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அந்த நிதியில் அந்த மெடல் அடிச்சவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமா கொடுத்துட்டுவாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன். அது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிடணும். யார் நேஷனல் அளவுலையோ இன்டர்நேஷனல் அளவுலையோ போனாலும் அவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகையை நம்ம கொடுக்கணும், நம்ம அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அதை கொடுப்பதற்கான நடவடிக்கை இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறோம். வெகு விரைவாக அதையும் செஞ்சு முடிப்போம். அதுக்காக தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு 32 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கி இருக்கிறோம். ஏன்னா கிரவுண்டை மேம்படுத்தணும், அதே மாதிரி யாரெல்லாம் மெடல் அடிக்கிறாங்களோ அவங்களை ஊக்குவிக்கணும். அந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நிறைய நடவடிக்கைகளை, முயற்சிகளை இன்னைக்கு எடுத்து ஒன்றன் பின் ஒன்றா இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இது ரொம்ப காலமாக விட்டு போனதால இது திரும்ப ஆரம்பிச்சு செய்யறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. அதுக்கு சரியான ஸ்டாஃப் இல்லை. அதை ஒரு சரியா ஃபைலை போட்டு அப்ரூவல் வாங்குறது கூட அது சரியான ஆள் இல்லை. இப்போ அதெல்லாம் போறதுக்கு தனியாக நடவடிக்கை எடுக்கிறோம். தனியாக ஒரு இயக்குனர் போறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை போன்ற நடவடிக்கைகள்லாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு விளையாட்டுத்துறையை ஒரு தனித்துறையாக
விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் என்ற துறையாக உருவாக்கப்பட்டு அரசாணை வெளியிட்டிருக்கிறோம். அதனால அதை மேம்படுத்துவதற்கு எல்லா நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி இந்த கிரவுண்டெல்லாம் எப்படி மேம்படுத்தலாம், கிராமப்புறத்தில் இருக்கிற கிரவுண்டெல்லாம் மேம்படுத்துறதுக்கும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட ஜெய்சங்கர் கூட சொன்னார், இந்த டென்னிஸ் பாலில் கிரிக்கெட் விளையாடுற நம்ம பயணிகள் போன்ற நம்முடைய சகோதரர்லாம் அவங்களுக்கு விளையாடுறதுக்கான மைதானம் இல்லாத பல்மரா கிரவுண்ட்லையும் நம்முடைய ஜெகத் ரட்சகனுடைய காலேஜ்லையும் இப்போ விளையாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன முயற்சி எடுத்து நம்மளால செய்ய முடியுன்றதையும் இந்த ஆலோசனை எடுத்து செய்யறதுக்கு, செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து வர. எனவே இந்த எல்லா திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம், என்ஆர்ஐ தலைமையில் இருக்க இந்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. எனவே இந்த அரசு உங்களுடைய அரசு, இது உங்களுக்கான அரசு என்பதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க. உங்களுடைய குறையை சொல்லுங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்திலே தெரிவித்து, வெற்றி பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.